தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொய்யால் தொடர்ந்தும் ஆட்சி நடத்த முடியாத அனுர அரசை சாடிய சஜித். மஹிந்த ஆட்சியின் சர்ச்சைக்குரிய விமான சேவை தொடர்பில் விசாரணை. சுமந்திரனுக்கு பதிலடி கொடுத்த செல்வம் அடைக்கலநாதன். சபாநாயகர் பதவிக்கு சஜித் அணியும் போட்டு. புதிய சபாநாயகர் குறித்து வெளியான அறிவிப்பு. கருங்கடல் நடுவில் இரண்டாக பிளந்த ரஷ்ய கப்பல். அதிகாரத்தில் இருந்த எந்த அரசாங்கமும் பொறுப்புடன் செயற்படவில்லை, எதிரணி குற்றச்சாட்டு. உக்ரைனிய படைகளை தாக்குவதற்கு வடகொரிய துருப்பினரை பயன்படுத்தும் ரஷ்யா. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும் நிலையில் பொய்யால் ஆட்சி செய்யும் புதிய அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளியே வந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலை திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அளித்த வாக்குறுதிகளையும் செயற்பாட்டையும் பார்க்கும்போது அவற்றுக்கு இடையே பெரிய இடைவெளி காணப்படுகிறது. விவசாயிகளுக்கு வழங்க உரமானியம் 1500 ரூபாவிலிருந்து 2500 ரூபாவாக 10,000 அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் அந்த பணம் கூட சரியாக கிடைக்கவில்லை என்று முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருவதனை பார்க்கின்றோம். மின் கட்டணம் 33% குறைக்கப்படும் என்று கூறப்படும் அதனை நிறைவேற்ற இவர்களால் முடியவில்லை எனும் 6 மாதங்களுக்கு பின் மின் கட்டணத்தை திருத்துவது தொடர்பில் பேசவே முடியாது என்று அரசாங்கம் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வருகிறது. பொருட்களின் விலையை குறைப்போம், வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்திருந்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரிசி தட்டுப்பாடு நிலவி வருகிறது. வெளிநாட்டில் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என கூறிய இவர்கள் இன்று வெளிநாட்டிலிருந்து கூட அரிசி இறக்குமதி செய்து வருகின்றனர். அரிசி தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை. இவற்றை நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விமான சேவையான மிகான் லங்காவின் நிதி பொறுப்புடன் தொடர்பில் இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ட்ருவன் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார். எனினும் மிகின் லங்காவின் தீர்க்கப்படாத நிலையை நிவர்த்தி செய்வதை விட எதிர்வரும் சுற்றுலா பருவத்துக்கான தயாரிப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதை நாம் உறுதிப்படுத்தியுள்ளார். 2007 ஆண்டு நிறுவப்பட்டு 2016 ஆண்டு அக்டோபர் 30 தனது செயற்பாடுகளை நிறுத்திய மிகான் லங்கா தமது நிறுவன செயல்முறையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க கடன்களை இன்னமும் தீர்க்கவில்லை. நிதி அமைச்சகத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி 2024 ஆண்டு ஜூன் 30 வரை மிகான் லங்கா எமிரேட்டுகளின் கீழ் 33.2 மில்லியன் ரூபாய்கள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகள் மிக விரைவில் நடத்தப்படும் என சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ட்ருவான் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு இனியவர்கள் ஒத்துவர மாட்டார்கள் என சொல்வது முறையற்ற செயல். தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது என்பது சுமந்திரனுக்கும் தெரியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். தமிழர்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. எனவே பிரச்சனைகளை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் முடிவுக்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் செல்வது என்பது சாத்தியமில்லை. ஒன்றாக இணைந்து ஒரு மேசையிலிருந்து விவாதித்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் போதே அது வலுவானதாகவும் பலமானதாகவும் இருக்கும். இதன் மூலம் புதிய அரசியல் சாசனத்தில் எவ்வாறான கோரிக்கையை முன்வைக்கலாம் என்ற கடமைப்பாட்டை நாம் செய்ய முடியும். தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என சொல்வது முறையற்ற செயல். தேர்தல் வெற்றிகளை வைத்து இதனை பார்க்க முடியாது. ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போதே எமது மக்களும் அதை விரும்புவார்கள். அந்த பலத்தின் மூலம் அரசாங்கத்தின் பார்வையை எம்பக்கம் திருப்ப முடியும். தனித்தனியாக செயற்பட்டால் அதை வைத்து அரசியல் செய்யும் நிலையில் புதிய அரசு ஈடுபடும் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியும் சபாநாயகர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நியமிப்பதும் அன்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிம் பண்டார் தெரிவித்தார். சபாநாயகர் பதவிக்கு முன்மொழியப்படவுள்ள வேட்பாளரின் பெயர் தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். எனவே எதிர்வரும் 17 நாடாளுமன்ற ரகசிய வாக்கெடுப்பு மூலமே சபாநாயகர் தேர்வு இடம்பெறவுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தமது கட்சியின் புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவை நியமிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் புலனறுவை மாவட்டத்தில் விருப்பு வாக்கு பட்டியலில் இவர் 2ஆம் இடத்தை பிடித்தார். 51,391 வாக்குகளை பெற்றிருந்தார். புதிய சபாநாயகர் தெரிவு நாடாளுமன்றத்தில் நாளை நடைபெறவிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியும் சபாநாயகர் வேட்பாளர் ஒருவரை முன்மொழிந்துள்ளது. அவ்வாறு நடந்தால் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் தேர்வு இடம்பெறும்.
4000 தொன் அளவில் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த கப்பல் கருங்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது புயலில் சிக்கியதால் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மசீட் எனப்படும் கனரக எரிபொருள் எண்ணெயை இந்த கப்பல் கொண்டு சென்றுள்ளது. கப்பலில் ஏற்பட்ட பிளவால் தற்போது கடலில் எண்ணெய் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 13 ஊழியர்கள் தற்போது கப்பலில் சிக்கிக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இழுவைப் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர் உள்ளடக்கிய குழு தற்போது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. எனினும் ஒரு ஊழியர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் பொறுப்பேற்ற நடவடிக்கைகளே இந்த விபத்துக்கு காரணம் என உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு முன்னர் அதிகாரத்தில் இருந்த எந்தவொரு அரசாங்கமும் நாட்டின் நலன் கருதி பொறுப்புணர்வுடன் செயற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தெரிவித்துள்ளார். எந்தவித முதலீடுகளையும் அவரால் மேற்கொள்ளவில்லை, பாரிய அளவில் கடன்களை பெற்று திட்டங்களை முன்னெடுத்திருந்தார் என தெரிவித்தார். இதனூடாக அவர்களது சுய அரசியல் லாபங்களை மாத்திரமே ஈட்டிக் கொண்டனர். எனவே நாம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் நான் வழங்க தயாராக இருக்கின்றேன். களுத்துறை ஐக்கிய சந்தை மற்றும் கைத்தொழில் உரிமையாளர் சங்கம் ஸ்தாபிக்கும் நிகழ்வு சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் இந்த ஜெயதிச தலைமையில் நடைபெற்றது. இதன்போது களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வர்த்தகர் உறுப்பினர்கள் ஜகத் விதான உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு சொல்லியிருந்தார். புதிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து பலமான மக்கள் ஆணையை வழங்கி அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்தனர். இதனை பார்த்து நான் தனிப்பட்ட வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் உள்ளவருக்கும் கட்சி மாற வேண்டிய தேவை இருக்கிறது. அரச வரப்பிரசாதங்களுக்கான கட்சி தாவல் இடம்பெறாது. முன்னால் இருக்கும் சவால்கள் இலகுவானது என நாம் வங்குரோந்து அடைந்துள்ள நாட்டு, ஆனால் நாம் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்கும் ஒரு பாரிய சவாலை பொறுப்படுத்தியுள்ளோம் என்றார். உக்ரைனிய படைகளை தாக்குவதற்காக ரஷ்யா வடகொரிய துருப்பினரை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டு வரும் உக்ரைனிய படைகள் மீதே வடகொரிய துருப்பினர் பயன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரஷ்யா அறிவித்தது. இதன்படி ரஷ்யா இன்றிலிருந்து வடகொரிய துருப்பினரை பயன்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது குர்ஸ்க் பிராந்தியத்தில் மாத்திரம் பயன்படுத்தப்படும் வடகொரிய துருப்பினர்கள் எதிர்வரும் நாட்களில் உக்ரைனின் பல இடங்களிலும் ஈடுபடுத்தப்படுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 11,000 வடகொரிய துருப்பினர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.